சாய் வித் சித்ரா. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் நடிகர் ஆடுகளம் ஜெயபாலன். வெற்றிமாறனின் ஆடுகளம் படத்திலே அறிமுகமாகி முதல் படத்திலேயே சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வென்றவர்தான் ஜெயபாலன். அன்னைக்கு அறுத்து கூட சொன்னேன்ல சாவல் இப்ப பாருவேன். அப்ப ஒரு தடவை பார்த்த சாவ தேருமா தேராதான்னு என்னால சொல்ல முடியாதுன்றியா நீ? மதுரையவே ஆட்டி படைச்சவன்டா. எத்தனை காலத்துக்கு? நேத்து வரைக்கும் ஊடு இல்லாம நடு ரோட்ல இருந்த பசங்க இனி ஊடு வந்த உடனே என்னையவா? அந்த சௌரி யாரோடுது? சம்பயா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல சாமி. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனையை முடிச்சா போதுமா இல்ல குழந்தை வேலையை முடிக்கணுமா? சார் முடிச்சுங்க சார். அவனை பிரச்சனைல இருந்து வெளியே வந்தா போதும். இலங்கையைச் சேர்ந்த எழுத்தாளரான ஜெயபாலன் தன்னுடைய கவிதை தொகுப்புகளுக்காகவும் பல விருதுகளை வாங்கியிருக்கிறார். விஜய், தனுஷ், விஷால், கார்த்தி, அர்ஜுன், ஜீவா, சித்தார்த், அருண் விஜய் உட்பட பல முக்கியமான கதாநாயகர்களுடன் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ஜெயபாலன் ஒரு நடிகராகவும் கவிஞராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அடையாளப்படுத்தப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் பேசிக்காக ஒரு போராடியாக இந்த வாழ்க்கை ஆரம்பித்தேன். நான் யாழ்ப்பாணத்தில் அந்த நாட்களில் சாதி கொஞ்சம் கொடுமையான அமைப்பாக இருந்தது. பிறகு ஒரு கேஸில் எல்லா அதிகாரிகளும் எனக்கு ஒரு 10 வருஷம் உள்ள தள்ளுறேன்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணிட்டேன். பிரபாகரனை சந்திச்சிருக்கீங்களா? இந்த விடுதலை போராட்ட வரலாற்றிலேயே பிரபாகரனுக்கு துப்பாக்கி நட்ட உரிமை இல்லைன்னு எழுதி போட்டு இப்போ எல்லாரும் செத்த விட்டு கொண்டாடு. நான் நேராக போனேன். நான் இந்த சாதிக்கு எதிரான போராட்டங்கள் ஈடுபட்ட காலத்தில் பிரபாகரன் சின்ன பிள்ளை. பிரபாகரன் உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்ததுக்கு என்ன காரணம்? பிள்ளையண்டு சொல்லு. பிரபாகரன்னா பிள்ளையண்டு சொன்ன ஆக்களில் நான் 2 வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஒரு மோதற்சூழல் இருந்தது. எந்த வண்டி ட்ராக்கிங் நடந்துன்ற காலம் ஒரு 4-5 நாள் நம்ம இடத்துல கொமெண்டிஸ் போட்டோம். கடைசி நாளில் அவர் தான் இதில் எந்த காலகட்டத்தில் பாலு மகேந்திராவோட உங்களுக்கு அறிமுகம் ஏற்பட்டது? பாலு மகேந்திரா என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். இந்தியாவுக்கு வர்றதுக்கு முதல் ஜஃப்னாக்கு வந்தவர். அப்போ கிழக்குமான யாழ்ப்பாணத்துக்கு வந்தவர் வெற்றிமாறன் அவரோட அப்பா வேலை செய்துருக்கிறார். வெற்றிமாறன் அப்பா ஒரு ஆளை தேடிட்டு இருக்கிறார் அந்த கதாபாத்திரத்துக்கு. நாடகம் கூட நான் நடித்ததில்லை. கொண்டாட்டிக்கு முன்னுக்கு மட்டும்தான் நான். நாடகக்காரர் என்ன கூப்பிடுவாங்க பாட்டு எழுதுறது. சில சமயம் கேட்பாங்க இன்றைக்கு வாயிற்காவலர் அவர் அப்போ அந்த டைமில் 5 நிமிஷத்துக்கு வரைக்கும் சிகரெட் பிடிப்பார். ஆமாம், எனக்கும் சிகரெட் ஒத்து வராது. போய் அந்த கதாபாத்திரத்தில் உங்களை நடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது நடிப்பு பயிற்சி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணாரா? தியரி எனக்கு கற்பித்தார். பியூட்டிஃபுல். அது பிறகு கொஞ்சம் இந்த ரியாக்ஷனை பொம்பளைகிட்டேருந்து படிப்பான். ஆக்ஷனை யாருடைய ரியாக்ஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நடிகைகள்ல? முதல் மரியாதை இவ ஷிவாஜியின் வைஃபா நடிக்க வடிவுக்கரசி. அருமை. நடிப்புல இந்திய படங்களை பொறுத்து எனக்கு சிவாஜி கணேசன் தேவர் மகன் எனக்கு அவுட் ஆக்டிங் நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு. ரெண்டாவது தேவர் மகன்லையும் காக்கா அவர் நல்ல ஆக்டர். காக்கா ராதாகிருஷ்ணன். சிவாஜியுடைய நடிப்பை பார்த்தபோது உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது? அவருக்கு இருக்கிற கம்பீரம் நான் பார்க்கல வேறு நடிகர்ல. ஆடுகளம் படத்தில் நடிக்கும்போது உங்களுக்கு சவாலாக இருந்த விஷயங்கள் என்ன? நான் ஒரு தவறாக ஒன்று நினச்சிட்டேன். நடிப்புன்றது இயல்பாக வாழ்கிறது, கேமரா கம்னுக்கு இயல்பாக வாழ்கிறது இல்லை. வெற்றிமாறன் என்ன சொன்னார், சில இடங்களில் நீங்கள் தூங்குற மாதிரி இருக்குது. அப்போ நான் சொன்னேன்
ஆடுகளம் படத்தில் முதலாக எந்த காட்சி படமாக்கினாங்க உங்கள் சம்மந்தப்பட்டது? ஒரு சந்திப்பு, நான் தனுஷ். எந்த காட்சியிலாவது நடிக்க கஷ்டப்பட்டீங்களா? ஒரு மூத்த வேட்டைக்காரனோட வந்து சமரசம் செய்ய. ஆமாம். ஆடுகளம் படப்பிடிப்பு தளத்தில் மற்ற நடிகர்கள் உங்களோட எப்படி பழகினாங்க? எல்லாரும் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. கொஞ்சம் இந்த தனுஷ் எல்லாருமே வந்து என்னோட வந்து நட்பாத்தம் எல்லாரும் பழகினாங்க. ஆடுகளம் படத்தை பார்த்தபோது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? வெற்றிமாறன் நான் நல்லா டிரெக்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன். இப்போ எல்லா பாத்திரங்களும் நல்லா வந்திருக்கு. இந்த ஆடுகளம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஆடுகளத்தில் உங்களுக்காக குரல் கொடுத்தவர் ராதாரவி. டப்பிங் பேச முந்தி இப்போ என்ன கூப்பிட்டு ஜெயபாலன் எனக்கு கிடைச்ச விருது வந்து ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் வித் ஸ்பெஷல் மென்ஷன். அப்போ அவை சொல்லிச்சுன்னா உங்களுக்கு முதல் மற்ற இன்னொரு மகிழ்ச்சி, கமலஹாசன் வந்து எனக்கு பூச்செண்டு அனுப்பியிருந்தார். அப்போ நான் இங்கே இல்லை. நான் அதுக்கப்புறம் வந்தேன்னா சந்தித்து பேசினார். கமலஹாசனோட ஒரு பாடம் இதுக்கு கூப்பிட்டார். என்ன சின்ன பாத்திரம் தான், எந்த படம் தான் இருந்தது, மதராஸ். அப்போ தொடர்ந்து பல பட வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்குமே, ஏன் அத்தனை படங்களை நடிக்கலை நீங்கள்? ஒரு காரணம் வந்து நான் அடலத்து பிறகு ஒரு நடிகர் இறந்துட்டார், மதுரையை சேர்ந்தவர். அவர் சொன்னார் தான் நடிக்க இருந்தது. நான் கேரளாவில் இருந்திருந்தால் தொடர்ந்து நடிச்சிருந்திருப்பேன். இங்கே வந்து இந்த நடிகர்களை பற்றி உருவாக்கப்படுகிற இந்த போலி பிம்பம். பாண்டி நாடு படத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அப்போ எனக்கு கொஞ்சம் காசு நெருக்கடி இருந்தது, பண நெருக்கடி இருந்தது. ஒரு 5 நாள் நடித்தா ரோட்டில் போகலாம். அதிக திறமையாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாய்ப்புகள் எல்லாமும் வந்து சென்னையில் குவிஞ்சிருக்கு. ஆனால் தமிழ் தவிர நீங்கள் ஒரு கன்னட படத்துலையும் நடிச்சிங்க, அட்டகாசம். மொழியே தெரியாமல் எப்படி நடிக்க முடியுது உங்களால்? அந்த படத்தில் வந்து 2 மொழி இருக்கு. ஒன்று உடல் மொழி, பேசுகிற மொழி. விஜயோட ஜில்லாவும் வந்து என்ன நடந்தேன்னா, சமீபத்தில் நீங்கள் பார்த்த படங்களில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? இந்த சினிமா உலகத்தினுடைய செயல்பாடுகள் எப்போவாவது உங்களை வருத்தமடைய செய்திருக்கா? என்னண்டா திரைப்பட தளங்களில் வந்து